ஆல்மோஸ்ட் நம்ம ஆண்ட்ராய்ட் போன்ல கேமராவை அதிகமா பயன்படுத்தும். எதுக்காக? போட்டோ. பெரும்பாலும் போட்டோ அதிகமா எடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். வீடியோ கூட ரொம்ப கம்மியா இருக்கும், போட்டோ அதிகமா எடுப்போம். அப்படி எடுக்கும் போது நான் 2 விஷயங்களை கவனிச்சேன். ஒண்ணு, போட்டோ எடுத்த உடனே ஒரு சத்தம், அதுக்கப்புறம் எடுத்து முடிச்ச உடனே அடுத்த செகண்ட்லயே போன் வைப்ரேட் ஆறத கவனிச்சேன். இந்த 2 விஷயங்களுக்காக என்னுடைய போனோட பேட்டரியோட பவர் குறையுது. அப்போ ஒவ்வொரு ஷாட் எடுக்கும் போதும் கண்டிப்பா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பவர் இது எடுத்துக்கிடுது. ஸோ இதை தடுக்கிறதுக்காக நம்ம போன்ல ஒரு சில இடங்கள்ல செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி விட்டுட்டீங்கன்னா இந்த தொல்லையே இருக்காது. அநேகமா பெரும்பாலான நபர்கள் இதை சரி பண்ணிருப்பீங்க. சரி பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. போன்ல டிஃபால்ட்டா ஒரு கேமரா ஆப் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஐ பட்டனுக்குள்ள போவோம். அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன். இங்க பாத்தீங்கன்னா சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் இருக்கும். அதை நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. இங்க ஆஃப் பண்ணிட்டா எல்லாம் கிளியர் ஆயிருமா? ஆகாதுங்க. இன்னொரு இடத்துக்கு போகணும். அதுதான் போனோட செட்டிங்ஸ். சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேட் இருந்தா வைப்ரேட்டை நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. வைப்ரேட் வைல் ரிங்கிங் அது தேவையில்லை. அதுக்கப்புறம் சிஸ்டம் சவுண்ட்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போங்க. இங்க ஏதாவது வைப்ரேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தா இதையும் நீங்க சரி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்க, நோட்டிபிகேஷன் வைப்ரேஷன். இதுதாங்க ரொம்ப முக்கியம். அதுக்குள்ள போங்க. போனீங்கன்னா இதுல கேலக்சின்னு அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா நான் சாம்சங் மொபைல் பயன்படுத்துறதுனால அதை பேஸ் பண்ணி நிறைய ரிங் டோன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல ஏதாவது நீங்க செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா சைலண்ட்ல போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் வைப்ரேஷன். கண்டிப்பா சிஸ்டம் வைப்ரேஷனை நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி குறைச்சிருங்க. அதுக்கப்புறம் வைப்ரேஷன் இன்டென்சிட்டி அதையும் தட்டுங்க. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இதை குறைச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன், செமையா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க எவ்வளவு போட்டோ வேணாலும் எடுக்கலாம். இந்த 2 பிரச்சனைகளை இனி நீங்க சந்திக்க மாட்டீங்க. ஒண்ணு, போட்டோ எடுக்கும் போது அந்த சத்தம், அதுக்கப்புறம் இந்த போன் உதறது அதுவும் இருக்காதுங்க. இது போனோட கேமராவை நான் பயன்படுத்துறேன். இது நீங்க இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ் எல்லாம் பயன்படுத்தும் போது, உதாரணத்துக்கு பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்க, ஐ பட்டன் போங்க, அங்கேயும் நோட்டிபிகேஷன் போங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். உடனே நீங்க ஆஃப் பண்ணிக்கங்க. என்னடா இது போனோட கேமரால நம்ம எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டோமே, ஆப்ஸ்ல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க இறக்க கூடாது. நீங்க எப்பெல்லாம் இந்த மாதிரி கேமராவை பயன்படுத்துறீங்களோ அந்த ஆப்ஸ்குள்ள போயிட்டு இந்த மாதிரி செட்டப் எல்லாம் நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா அந்த ஃபிளாஷ் சத்தம், அதுக்கப்புறம் போன் வைப்ரேட் ஆறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாவா இருக்கும். அதனால என்ன பண்ணுங்க, யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பெரும்பாலான நபர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஆண்ட்ராய்ட் போனை பயன்படுத்துறோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். மேபி இருந்தா அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் கீழே நிறைய பட்டனை வச்சு தொலைச்சிருக்கேன். அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.